ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது, அது போக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்ம எங்கே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான காலிப்பணிகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது பட்ஜெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான வேகன்சிஸ் கூடிய விரைவில் வந்து நாங்கள் வெளியிடுவோம், அதை வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜியோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட் மூலமாக இதை வந்து நிரப்புறாங்க. அதாவது ICDS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலிப்பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலிப்பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா 7783 காலிப்பணியிடங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது 3 கேட்டகரியை வந்து பிரிக்கிறாங்க. அங்கன்வாடி ஒர்க்கர், அதாவது அங்கன்வாடி பணியாளர், அதாவது டீச்சர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 3886 வேகன்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கன்வாடியில் மினி அங்கன்வாடியில், அதாவது அந்த அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் ஹெல்ப்பர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதே டீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சமையல் செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து மினி அங்கன்வாடின்னு சொல்லுவோம். அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 305 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 3592 வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7783 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கராக இருந்தால் 7700, மினி அங்கன்வாடினா 5700, அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்னா 4100. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான். அடுத்த வருஷத்துலேருந்து இந்த கன்சல்டேட் பே வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா அதுக்கான அனெக்ஷர் வந்து இதுலேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி, அது ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேண்ட் வந்து 25 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான ஏஜ் லிமிட், அதாவது அதிகபட்ச வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க விதவை அல்லது SC STயாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜ் லிமிட் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கன்வாடி ஒர்க்கருக்கு கொடுத்துருக்காங்க, மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பர், ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர், அதாவது அங்கன்வாடி டீச்சர் அப்படின்னா அவங்க கம்பல்சரி 12th முடிச்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஹெல்ப்பராக இருந்தாங்கன்னா கம்பல்சரி அவங்க 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் அவங்களோட மெரிட் லிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஸோ CDPO அப்படின்னு சொல்லுவோம், அந்த பிளாக் லெவலில் இருக்கிற அந்த ஆஃபீஸர்கிட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ID இது எல்லாமே கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வேஷனும் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மோட் ஆஃப் ஃபில்லிங் வேகன்சிஸ் பை ப்ரொமோஷன் மூலமாகவும் நாங்கள் அதை போஸ்டிங் வந்து நிரப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. பே, அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் டோட்டலாகவே இந்த ஜியோவில் இருக்கும். இந்த ஜியோ வந்து இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது அங்கன்வாடி ஒர்க்கர், அதாவது அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய டீச்சருக்கு ஸோ அந்த விண்ணப்பங்கள் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மொத்தம் 3 PDF இருக்குது. ஸோ அந்த 3 PDFும் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணிக்க. ஓகேங்களா? ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும். இது வந்து அங்கன்வாடி பணியாளர் பணி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 3வது குறு அங்கன்வாடி பணியாளர். இது வந்து பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடின்னு சொல்லுவோம். அந்த மினி அங்கன்வாடிக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 305 வேகன்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பத்தை எப்படி ஃபில் பண்ணுறோம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம். இப்போ நான் ஈரோடு அப்படின்னா ஈரோடு மாவட்டம். அதே மாதிரி திட்டம் வட்டாரம் அப்படின்னா எந்த வட்டமோ அந்த வட்டம் தாலுக்கா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களோட புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, லேட்டஸ்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் இங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரன் பெயர். ஸோ ஃபஸ்ட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த விண்ணப்பத்தை தமிழில் இருக்குன்னா நீங்கள் தமிழ்லேயே எல்லாமே ஃபுல் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷில் தான் ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் ஃபில் பண்ணுங்கள். பாதி தமிழ் பாதி இங்கிலீஷில் அந்த மாதிரி ஃபில் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரன் பெயர் வந்து நீங்கள் இங்கே உங்களோட இன்ஷியலோட நீங்கள் வந்து உங்களோட பெயரை எழுதிக்கிங்க. ஸோ அதுக்கடுத்து தகப்பனார் பெயர், கணவனார் பெயர், அதாவது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கணவனார் பெயர் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அன்மேரிட் அப்படின்னா நீங்கள் உங்களோட தகப்பனார் பெயர், அப்பா பெயர் நீங்கள் எழுதிங்க. அடுத்து விண்ணப்பதாரன் இருப்பிட முகவரி
மற்றும் கைபேசி எண். ஸோ உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேங்களா, ப்ரெசன்ட் அட்ரஸ், அதாவது நீங்கள் வந்து உங்களோட ப்ரூஃப் வச்சுருப்பீங்க, உங்களோட ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ. ஸோ அந்த ப்ரூஃபில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் இங்கே எழுதணும். ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பர் இங்கே எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது விண்ணப்பதாரன் ஆதார் நம்பர், உங்களோட 12 இலக்க ஆதார் நம்பர் எழுதணும் 4வதுல. 5வதுல பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரன் இருப்பிடம் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியாக இருந்தது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பேரூராட்சியில் இருக்கலாம் அல்லது மாநகராட்சியாக இருக்கலாம் அல்லது நகராட்சியாக இருக்கலாம். அப்படின்னா ஸோ மாநகராட்சினா மாநகராட்சி, எந்த மாநகராட்சி, நகராட்சினா நகராட்சி, பேரூராட்சின்னு எழுதிங்க. சப்போஸ் நான் வந்து ஊராட்சியின் கீழே வரேன் அப்படின்னா இதை வந்து ஒரு ஹைஃபன் போட்டுருங்க, ஒரு கோடு மட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா, அதை ஃபில் பண்ணாதீங்க. நீங்கள் ஊராட்சியாக இருந்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணாதீங்க, ஒரு கோடு டேஷ் மாதிரி போட்டுருங்க. 6வது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரன் இருப்பிடம் ஊராட்சி அல்லது கிராமம். சப்போஸ் நீங்கள் வந்து மேலே ஃபில் பண்ணல டேஷ் போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட ஊராட்சி அல்லது கிராமத்தின் பெயர் எழுதிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஊராட்சியாக இருக்கீங்க அப்படின்னா மேலே டேஸ் போட்டுங்க. நீங்கள் நகராட்சியாக இருக்கீங்க, மாநகராட்சியாக இருக்கீங்க, பேரூராட்சியாக இருக்கீங்கன்னா மேலே என்ன பேரூராட்சி மாநகராட்சின்னு எழுதிட்டு கீழே டேஸ் போட்டுங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் எண், பெயர், முகவரி. அதாவது நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த அங்கன்வாடி மையத்துக்கு தான் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த அங்கன்வாடி மையத்துக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா, அந்த நம்பர் 240 250 அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் இங்கே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக அந்த நம்பர் எழுதியே ஆகணும். ஓகேங்களா, நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்காக விண்ணப்பம் போடுறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்தோட நம்பர் எழுதிக்கங்க. அதே மாதிரி பெயர், அதுக்கப்புறம் முகவரி, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட முகவரி எழுதிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிடம். இந்த காலி பணியிடங்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிடிபிஓ ஆஃபீஸ் இருக்கும். அந்த சிடிபிஓ ஆஃபீஸில் இது வந்து அங்கே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. ஸோ எங்கெங்கே வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ இது வந்து ஆன்லைனில் நீங்கள் பார்க்க முடியாது. முழுக்க அந்த சிடிபிஓ ஆஃபீஸில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. அதுக்கடுத்த கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதி அப்படிங்கிறது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, அதாவது நீங்கள் டிகிரி கூட முடிச்சிருப்பீங்க அல்லது +2 வரைக்கும் தான் படிச்சிருப்பீங்க அல்லது 2 டிகிரி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த டிகிரியை நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேங்களா, 12னா 12 எழுதணும். அதே மாதிரி ஏதாவது பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க அல்லது எம்எஸ்சி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரம், அதாவது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பீங்க அதோட நம்பர் ப்ளஸ் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டில் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபில் பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே சுயசான்றிதழ் நகல் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கீழே ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிடணும். ஓகேங்களா, இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதணும். ஸோ நீங்கள் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12ஆம் வகுப்பு சான்றிதழ் தேர்ச்சி பெற்றதுக்கான மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது. ஸோ பிறந்த தேதி, அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிங்க. இந்த வயசில், ஸோ இந்த டேட்டில் உங்களுக்கு என்ன வயசு ஆகுது, 27னா 27ன்னு போடணும், 28னா 28ன்னு போடணும். அந்த மாதிரி. ஓகேங்களா, நீங்கள் ஒருவேளை 1997 பிறந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ 28னா 28 போடணும். ஓகேங்களா, பர்த்டே டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த டேட்டுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 29 அந்த மாதிரி போடணும். ஸோ 11வது பார்த்தீங்கன்னா வகுப்பு, வருவாய்த்துறையில் பெற்ற சாதி சான்றிதழுடன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சார்ந்தவர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை சார்ந்தவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இதர வகுப்பினர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிக் பண்ணிக்க, அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்க. ஒருவேளை நீங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கொடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரன் இருப்பிட முகவரி. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருப்பிட முகவரிக்கு ஒரு சான்று கேட்குறாங்க. ஸோ இந்த 3 சான்றில் ஏதாவது ஒன்று வேணும். வாக்காளர் அடையாள அட்டை, அதாவது ஓட்டர் ஐடி அல்லது குடும்ப அட்டை நகல், ரேஷன் கார்டு, அதே மாதிரி ஆதார் கார்டு. இந்த 3ல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாவே போதும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டை தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்னு போட்டு கீழே வந்து அதோட நம்பர் எழுதி ஸோ இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. ஸோ நீங்கள் இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது இருக்கீங்கன்னா இந்த 3 லைனை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 13.1 13.3 வரைக்கும் நீங்கள் இதை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியாக இருந்ததுன்னா மட்டும், அதாவது நீங்கள் நகராட்சியாக இருந்தீங்கன்னா, நகரமாக இருந்தீங்கன்னா ஸோ நகரம்னா நகரம் கொடுத்துங்க, அதாவது மாநகராட்சினா மாநகராட்சி கொடுத்துட்டு. ஸோ 13.1 என்னென்னா விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா அப்படின்னா ஆம்னா ஆம் போட்டு அந்த வார்டோட பெயர் எழுதணும். ரெண்டாவதா விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் வார்டை சேர்ந்தவரா, அதாவது பக்கத்து வார்டை சேர்ந்தவரா அப்படின்னா ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அதாவது விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா அப்படின்னா எஸ்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிக்காகத்தான். ஸோ அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா கிராமம்.
ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து கிராமமாக இருந்தீங்கன்னா மேலே எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை, ஒரு ஹைஃபன் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? 13 நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேணாம், ஒரு ஹைஃபன் மட்டும் போட்டுருங்க. 14வதுல நீங்கள் கிராமமாக இருந்தீங்கன்னா கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களில், அதாவது ஊரகம்னு இருக்குது, ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்துங்க. ஊரகம் அப்படின்னு போட்டு விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா அப்படின்னா ஆம்னா ஆம் போடுங்க. அதே மாதிரி கிராம ஊராட்சிக்கு உட்பட்டு வேறு கிராமத்தை சேர்ந்தவரா அப்படின்னா எஸ்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. அதே மாதிரி அருகில் உள்ள கிராம ஊராட்சியை சேர்ந்தவரா அப்படின்னா ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்த விண்ணப்பதாரன் திருமண நிலை, இது உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ். அதாவது நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் ஆனவர்னா இதை டிக் பண்ணிடுங்க, திருமணம் ஆகாதவர்னா கீழே இருக்கும் அதை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. திருமணம் ஆனவர் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒருவேளை ஏதாவது முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கணவனால் கைவிடப்பட்டவராக இருந்தாங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க, ஆம் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்களா அப்படின்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருக்காங்க, உங்களுக்கு குழந்தைகள் வந்து ஏதாவது பர்சன் டிசேபிள்டாக இருக்காங்கன்னா சப்போஸ் இருந்தாங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண்ணா அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய கணவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்தது விண்ணப்பதாரனின் குழந்தைகளோ கணவனோ விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவரா அப்படின்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைகளுடைய 35 வயதிற்கு உட்பட்ட விதவையாக இருக்காங்க அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அடுத்தது குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாமே முன்னுரிமை கொடுக்கறதுக்காக ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருக்காங்கன்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்தது திருமணம் ஆகாதவர் அப்படின்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆதரவற்ற பெண்ணாக இருக்கீங்க, தாய் தந்தை இறப்பு சான்றிதழ், தாய் தந்தை ரெண்டு பேருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆதரவற்ற பெண்ணாக இருந்தால் எஸ் கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 16வது விண்ணப்பதாரன் மாற்றுத்திறனாளி எனில், ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுற பெண்கள் வந்து ஏதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, குள்ளத்தன்மையுடையவராக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர், அதாவது 40% ஆஃப் டிஃபார்மிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அட்டாச் பண்ணணும். எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அடுத்தது அமில வீச்சல், ஏதாவது ஆசிட் வீசி அவங்களுக்கு ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கான சான்றிதழ் ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த நகலை இணைக்கணும். அப்படி இருந்தால் ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இடம், எந்த இடமும் நீங்கள் அப்ளை பண்ணுற இடம், நாள், எந்த டேட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண போகிறீங்க அந்த டேட்டு, விண்ணப்பதாரன் கையொப்பம், ஸோ உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் குறிப்பு, விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாரம் அல்லது ஊரகம், நகரம், குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்காக நிபந்தனைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேணும். அதாவது நம்ம பார்க்குறது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அங்கன்வாடி ஒர்க்கருக்காக தான் பார்க்குறோம். ஸோ சுயசான்றிதழை நகலுடன் இணைக்க வேண்டும், சரளமாக தமிழ் பேச தெரிந்திருக்க வேண்டும், நேர்காணலுக்கு வருகை தர போகும்போது போக்குவரத்து செலவு எதுவும் தரப்பட மாட்டாது அப்படிங்கிறாங்க. விண்ணப்பதாரர் அறிவிப்பின்படி பார்த்திங்கன்னா 25 வயது முதல் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை அவங்க ஆதரவற்ற பெண்களாக இருக்காங்க, விதவை, எஸ்சி எஸ்டியாக இருக்காங்கன்னா 5 வயது தலைவர், அவங்களுக்கு 40 வயசு, மாற்றுத்திறனாளியாக இருக்காங்கன்னா ஒரு 38 வயசு. அதே மாதிரி அவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சில கிரைட்டீரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஜாதி சான்று, ஆதரவற்ற பெண் எனில் தாய் தந்தை இறப்பு சான்று, இதெல்லாம் வந்து சுய கையொப்பமிட்டு சான்று அளிக்கணும் அப்படிங்கிறாங்க. விண்ணப்பதாரர் குள்ளத்தன்மையாக இருக்காங்கன்னா அதுக்கான சான்று, விண்ணப்பதாரர் தபால் அல்லது அஞ்சல் மூலமோ திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும்போது ஏற்படும் காலதாமதங்களுக்கு துறை பொருந்தாகாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்துங்க. பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டு பார்த்திங்கன்னா 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். 23ஆம் தேதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரக்கூடிய, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தான் சாலிடாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17 நாள் 18 நாள் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்திங்கன்னா ஒப்புகை சீட்டு, அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம், ஸோ உங்களோட பேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எழுதிக்குவாங்க. அலுவலக முத்திரை சிடிப்போ வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதை வந்து உங்களுக்கு ஒப்புகை சீட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மொத்தம் 3 டைப் ஆஃப் வெரைட்டி இருக்குது. அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், மினி அங்கன்வாடி. ஓகேங்களா? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்காக தான் பார்த்தோம். ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே ஹெல்ப்பர் அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதான் இங்கே பாருங்கள் 10ஆம் வகுப்பு சான்றிதழ்.
10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்ப்பருக்கு. அதே மாதிரி அங்கன்வாடி மினி அங்கன்வாடிக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நம்ம அப்ளை பண்ண மாதிரி தான் இதுவும் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தை நம்ம எங்கே கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு CDPO அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுற பாருங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நான் எடுத்துகிறேன். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இப்போது அந்தியூர் அப்படின்னா அந்தியூர் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அந்த அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸை வந்து நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கொரியர் கவர்லேயோ அல்லது ஸோ நீங்கள் டைரெக்டாகவோ போய் கூட கொடுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்கல, ஜிமெயில் அட்ரஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் போயிட்டு இந்த ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது கொரியரில் அனுப்பிச்சிங்கன்னா அது டிலே ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 18 நாட்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் டிலே பண்ணாமல் டைரெக்டாகவே போய் அந்த சைல்டு டெவலப்மெண்ட் அதாவது CDPO ஆஃபீஸ்லேயே நீங்கள் டைரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கு, நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அந்த சேவையை உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.